வெல்கம் டு த வெற்றி கிரியேஷன் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நம்ம சோமனூர் பக்கத்தில் இருக்கிற பூமுலூர் கோயிலுங்க. இந்த கோயிலில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐதீகம் இருக்குது. அதாவது குழந்தை இல்லாதவங்க வந்து விண்ணப்பம் எழுதி போட்டாங்கன்னா அந்த மாதமே வந்து அவங்களுக்கு குழந்தை ஆகிடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ எங்களோட ரிலேட்டிவும் அதை தான் வந்து அவங்களுக்கும் பேபி இல்லாமல் இருந்து அவங்க விண்ணப்பம் எழுதி போட்டு அவங்களுக்கு அந்த மந்த்தே வந்து பேபி கன்ஃபார்ம் பண்ணதுனால ஸோ அவங்க அங்கேயே மொட்டை அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தாங்க. ஸோ அதனால தாங்க நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். இந்த கோயிலில் தினமும் ஃபங்க்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குமாங்க. நாங்கள் வந்து 1/2 hour ஆச்சுங்க, இன்னும் வர வேண்டியவங்க வரல. ரொம்ப நேரமாக ஓடிக்கிட்டே இருக்கானுங்களேன்னு ஒரு இடத்துல உட்கார வைக்கலான்னு அவங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கலான்னு உட்கார வச்சா அதுலேயும் கொடுக்குற போஸ்லாம் பாருங்கள் எப்படின்ட்டு. ஏதாவது ஒரு போஸாவது ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கா? நீங்களும் இந்த கோயில் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வாங்க நம்ம ஸ்பான்சர் ஆப் பற்றி பார்க்கலாம். நம்ம பைமோட் ஸ்மார்ட் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா டெய்லி ஷாப்பிங் பார்ட்னருங்க. இவங்க பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இவங்கக்கிட்ட இருக்குது. ஈஸியாக ஆன்லைன்லேயே வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு டீல்ஸ் இருக்குதுங்க. இவங்ககிட்ட வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்குங்க. இவங்க வந்து ஃபாஸ்ட்டாக வந்து டோர் ஸ்டெப் டெலிவரி கொடுக்குறாங்க. எந்த சுச்சுவேஷன்னாலும் நீங்கள் வீட்டிலேருந்தே ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களோட ஆர்டர்ஸ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் அதை ட்ராக் பண்ணி கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் குயிக்காக 7 daysல வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. உடனே உங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப்புக்கு போங்க. போயிட்டு பைமோட் ஸ்மார்ட் அப்ளிகேஷன் டைப் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணுங்கள், ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். புயலுக்கு முன்னாடி வர அமைதி மாதிரி அமைதியாக இருக்காங்க. ஆனால் மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ என்ன பண்ணுறாங்க நீங்களே பாருங்கள். நாங்கள் வந்து 1/2 hour வெயிட் பண்ணுறோம். ஆனால் இவங்க மொட்டை அடிக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்ல நேரம் முடிகிறதுக்கு முன்னாடி வராங்க. அதான் காற்று வாக்கில் 2 மொட்டையை அடிச்சு விட்டு போயிடலான்னு வந்துட்டாங்க போல். அடுத்தது நம்ம குட்டி பாப்பாவுக்கு. நம்ம பாப்பாவுக்கு தான் ரொம்ப மெதுவாக பொறுமையாக அடித்தானுங்க. ஏன்னா பாப்பா ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாலும் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுக்க வச்சு எப்படியோ எடுத்துட்டாங்க. இப்போ அடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க விளையாட்டு. இவ்வளோ நேரம் அழுதுட்டு இவனோட நடையை பாருங்கள். இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 30 photos எடுத்திருப்பேங்க. அதுலேருந்து ஃபில்டர் பண்ணதாங்க இந்த ஃபோட்டோ. ஒரு ஃபோட்டோஸ் கூட நல்லாவே போஸ்ட் கொடுத்தது கிடையாது. நம்மளோட குட்டி லட்டுஸ் 2 பேர் க்யூட்டாக இருக்காங்களா? கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த நாள் நம்மளோட கோயில் திருவிழாங்க, தேர் திருவிழா. திருவிழாவுக்கு தேர் வந்து ஊர்வலம் கொண்டு வந்தாங்க. வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. இந்த தடவை தாங்க நடந்து வராங்க. இந்த தடவை தூக்கு கூட சொல்லலை, அவர் பாட்டுக்கு நடந்து வராரு. கோயில்கிட்ட வந்தாச்சுங்க. டெக்கரேஷன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த கோயிலில். வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். இந்த தேர் பற்றி சொல்லலையே. இந்த தேர் செஞ்சுருக்காங்க. ஊர்வலம் போகிறோம். தேர் டெக்கரேஷன் இதெல்லாமே நல்லா இருக்கான்னு பாருங்கள், கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல்னா ப்ரே பண்ணிக்கோங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். என்றைக்கும் இது இல்லாத அதிசயமாக இவன் ப்ரே பண்ணுறான். என்ன நினச்சி ப்ரே பண்ணுறான்னு தெரியல.
இந்த வீடியோ பார்த்ததில் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் குறைஞ்ச மாதிரி இருந்தாலும், உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.